ஹலோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் ஆனால் டாப் 10 மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். 10th பிடிச்சிருக்குது ஷாவ்ஷாங்க் ரிடெம்ப்ஷன் 1994 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சொல்கிறேன், ஒரு நல்லவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு சோதனை தான். நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நல்லவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு சோதனை தான். நல்லவன் நான் யார், என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றா புரிஞ்சு இது பண்ணி வாழ்கிறான். ஆனால் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நல்லவனோட வாழ்க்கை தான் என்றைக்குமே கரெக்டான வாழ்க்கை. ஒரு நல்லவன் நல்லதை தான் செய்வான். நல்லவங்கிட்ட விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருக்கும், அது ரொம்ப முக்கியம். 9th பிடிச்சிருக்கிறது மணி ஐஸ்ட் சீரீஸ் 2017 ரிலீஸ் ஆனிச்சு. அதாவது பணம்னா என்ன, பேங்க்லேருந்து வருது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுலேருந்து என்ன பண்ணணும்னா, இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு சில சின்ன சின்ன தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலில் வர காசை வச்சு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பணம் எங்களோட பணம், அது எங்களுக்கு கொடுத்த பணம், அது நாங்கள் அதை வச்சு தொழில் பண்ணி வாழ்ந்துடுறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பணத்தை பேங்க்லேருந்து கொள்ளையடிக்கிறது எப்படி, ஒரு போலீஸ் ஆர்கனைசேஷன் எப்படி செயல்படுது, ஹியூமன்ஸுக்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது, அவங்களோட தொழில் வளர்ச்சி, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட வாழ்க்கை முறைலாம் எப்படி பணத்தை சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது, போலீஸ் எவ்வளோ காவல் காக்குறாங்க, போலீஸ் எவ்வளோ காவல் காக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காவல்துறை எவ்வளோ காவல் காக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் 8 இருக்கிறது த டார்க் நைட் 2008 வந்தது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுங்க யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் நம்ம ஒருத்தர் நல்லது பண்ணிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரங்கிறது குற்றத்தை பாதுகாக்க இருக்காங்க, குற்றம் நடக்காமல் பாதுகாக்க இருக்காங்க. அப்போ நமக்கு நல்லது பண்ணுறது யார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அரசியல்வாதிங்க, இந்த வழக்கறிஞர்கள், அப்புறம் இந்த சாமியாருங்க, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு மனுஷன் வந்து வரான். அவன் யாருன்னா, அவன் தான் ஜோக்கர். அவன் ஒரு கலை கூத்தாடி. அவன் மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரான். அவன் தான் நமக்காக ஏதோ ஒன்று சொல்ல வரான். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்களை அந்த மெயின் பொசிஷன்லேருந்து தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிறவங்களை வச்சு நம்ம லைன் பண்ணால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக காட்டியிருக்காங்க. குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. பேட்மேனுங்கிற ஒரு கேரக்டரை வச்சு காட்டியிருக்காங்க. திட்டுறது, அடிக்கிறது, அப்புறம் கொலையை சொல்கிறது, கொலை மிரட்டல்னு சொல்லுவாங்க. கொலையை பற்றி சொல்லுவாங்க, கொலை விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறது, அது மூலிமா அந்த மனுஷன் தப்பிச்சு போகிறது. இது மாதிரி குற்றங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு சாதாரண மனிதன் ஈஸியாக தன்னை ஈஸியாக போராடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. 7th பிடிச்சிருக்குது ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி 1972 எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக பெருகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு போலீஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி சொல்லுவேன், நீ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 6th பிடிச்சிருக்கு ஸ்பைடர் 2017. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா நேர் வழியில் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்றான். இன்னொரு மனிதன் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சொடலைன்னு சொல்லிட்டு தான் மனசுக்கு தோணுனா அந்த விஷயங்கள், அடுத்தவங்களோட அழுகைகள், அடுத்தவங்களோட சத்தங்கள், அந்த கோரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை ரசிக்கணும் அப்படிங்கிற அழித்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றான். இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கக்கூடிய போராட்டம் தான் இதில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம 5th பிடிச்சிருக்குது என்னென்னா, ராட்சசன் 2017. ராட்சசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா ஒதுங்கி வாழ்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோதான் மனித கூட்டத்தை தவிர்த்துட்டு நான் ஒதுங்கி வாழ்ந்தாலும் அவன் நேர்மையாக வாழணும். அவன் தப்பு பண்ணுற தப்பு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் பண்ணுற தப்பை அவனோட ஆதாரங்கள் அந்த தடயத்து மூலிமா தேடிக்கிட்டு தான் இருப்போம். ஒரு நாள் அவனை கண்டுபிடிக்க தான் செய்வோம். அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 4th பிடிச்சிருக்குது பென்டன் 2005.
அதாவது உயிரினங்கள்னு இருக்குது. அந்த உயிரினங்கள் ஓரமாக ஒரு குழந்தை 2 குழந்தைன்ட்டு பேச அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது வனத்துறைங்கிற ஒரு விஷயம் வருது. மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது, அதையும் வந்து பெருசாக வேஸ்ட் பண்ணாதீங்க. வனத்துறைங்கிறது எல்லா உயிருக்கும் ஒரு நீதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சும்மா போகிற கோழியிலேருந்து மனுஷன் வரை எல்லா உயிருக்கும் நீதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ வனத்துறையை வந்து நம்புங்க. வனத்துறை தான் அதை படத்தில் மெயினாக காட்டியிருக்காங்க. நிறைய மெட்டீரியல்ஸை வந்து தீப்ஸ் அதாவது திருடுறவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வனத்துறை தான். மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் அப்புறம் மிருகங்களாகட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வனத்துறை தான். ஸோ வனத்துறை வந்து நான் என்னோடய ஃபோக்கஸில் போகிறேன். நான் அன்யூனிஃபார்மில் என்னோடய ஃபோக்கஸில் போகிறேன். என்னோடய டார்கெட் என்னவோ அதை நான் பார்க்குறேன். என்ன நீங்கள் தேடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பென் 10 சீரீஸில் 2005 வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம 3+ பிடிச்சிருக்கிறது ஃபைட் கிளப். 1999 வந்து ரிலீஸ் ஆன படம். இந்த படம் ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. புது படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு என்ன ஓல்டு மூவிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த ஓல்டு மூவிஸை பார்த்தாலே தெரியும். பழைய கட்டடங்கள், பழைய டெக்னாலஜிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது புது படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். கரெக்டாக அந்த டெக்னாலஜியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மனுஷன் வந்து தான் பாதையை நோக்கி போயிட்டே இருக்கான், நம்ம லைஃப் போயிட்டே இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் லைஃப்பை நகர்த்த முடியல. ஒரு சில சின்ன விஷயங்களால் அவனோட லைஃப் வந்து மாறுபட ஆரம்பிக்குது. அப்போ அந்த மனிதன் மிருகங்கிற அந்த மிருகத்தனம்னு சொல்லுவாங்க, அந்த மிருகத்தனங்கிற அவதாரத்தை வந்து எடுக்கிறான். தன்னோட லைஃப்பை வந்து டீல்ஸ் மூலிமா, பெரிய டீல்ஸ் மூலிமா ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டீல் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டாகி ஒருத்தனை பார்த்துக்கிறது, ஒருத்தனோட தேவையை வந்து அவன் வந்து நிறைவேற்றி வச்சுக்கிறது, ஃப்ரெண்டாகி ஒருத்தனை பார்த்துக்கிறது, ஒருத்தனோட தேவையை நிறைவேற்றி வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான வாழ்க்கையை தான் லைஃப் வாழணுங்கிறதுக்காக அவன் வந்து வாழ ஆரம்பிக்கிறான். நல்லவனாக வந்து அவனோட லைஃப்பை வந்து அவ்வளோ பெட்டராக நடத்த முடியல, ரொம்ப இதாக இருக்கிறதுனால அவன் மிருகத்தனமாக மாறி ஃப்ரெண்டாக மாறான். ஒரு ஃப்ரெண்டு வந்து என்றைக்குமே கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பான், நல்லபடியாக கொஞ்சம் ட்ரீட் பண்ணுவான், அவனுக்கு நல்லதாக தான் நினைப்பான். அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரெண்டாக மாதிரி ஒருத்தன் மிருகமாக மாதிரி வாழ ஆரம்பிக்கிறான். அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 2 பிடிச்சது ராங் டர்ன் 2003 அந்த ராங் டர்ன் என்ன பற்றி சொல்லணும். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பற்றி ஐயா எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது, நான் ஓடணும் பிரச்சனை வந்து விலகி போகணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா, அந்த படம் தான் ராங் டர்ன். இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நீங்கள் உங்கள் நல்ல லைஃப்பாக அடைய போகிறீங்க. அதுதான் வந்து ராங் டர்ன் 2003 வந்த படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விலகி நல்ல லைஃப் வாழலாம் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சதுக்கு 2015 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா லைஃப் சைக்கிளை பற்றி சொல்லுது. வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த படத்தில். அப்படி கொடுக்கும்போது அந்த மனிதன் வந்து ஒரு நல்ல வழியில், நல்ல பாதையில் அந்த மனிதன் வந்து செல்கிறான். அந்த ஒரு மனிதன் வந்து நல்ல பாதையில், நல்ல வழியில் அவன் செல்கிறான். அவனுக்கு நிறைய தடங்கள் வருது. அந்த மனிதனுக்கு வழிங்கிறது அப்படி கொடுக்கப்படுது. ஸோ அதை மீறி அந்த மனிதன் எப்படி நல்ல பாதையில் போய் ஒரு நல்ல லைஃப் அமைச்சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து முடிச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த 10 படங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.